பிரியத்துக்குரியவர்கள், நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எல்லாருக்கும் நன்மை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறர் தூக்கி சுமக்கணும், பிறருக்கு ஒரு ஆபத்துனா ஓடி போய் நிற்கணும், அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இருந்தன. 50 வருடங்களுக்கு முன்பதாக நின்றன. அந்த காலத்தில் வீடு கட்டும் பொழுதே திண்ணை என்று ஒன்று வெளியே கட்டி வழிப்போக்குகள் தங்கும்படியாய் அவர்கள் அதை திட்டமிட்டு உதவி செய்தார்கள், கட்டினார்கள். இப்பொழுது இந்த வசனம் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் நன்மை செய்ய திராணி இருந்தாலும் கூட கண்களை மூடிக்கொண்டு அந்த நல்ல சமாரியன் கதையில் முதலாவது சென்ற ஆசாரியனை போல போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்ல, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் அதை செய்யணும். அது செய்யாமல் போயிட்டேன்னா உனக்கு பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களுக்கு முன்பு ஒருவர் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு தேவையான பலனை கொடுத்திருப்பார் என்றால் அதை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருக்கலாம், அவரை தூக்கி சுமப்பதாக இருக்கலாம், அன்பாக பேசுவதாக இருக்கலாம், தட்டி கொடுப்பதாக இருக்கலாம், அவர்களுக்காக வழக்கறிஞர்களை நாம் ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம். எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அதை செய்யுங்கள். ஆனால் அதில் கவனியுங்கள், செய்யத்தக்கவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களை, எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணனா பிரச்சனை வரும். சிலர் தான் அதுக்கு தக்கவர்களாக இருப்பாங்க, தகுதியானவர்களாக இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, ஊழியம் செய்கின்றவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் ஓடி ஓடி போய் உதவி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தோடு உதவி செய்வோம். நமக்கு திராணி இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்பொழுது தொடர்ந்து திராணியை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.